இன்னைய இந்தியாவில் பல்வேறு பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையில் நிற்கின்றன. இப்படி தமிழக முதல்வர் வெற்றிகரமாக அமெரிக்க பயணத்தை கிட்டத்தட்ட 17 நாட்கள் கடந்து திரும்பி வருகிறார் என்ற ஒரு நற்செய்தி. அந்நிய முதலீடு அதிகமாக வருவதற்கு ஆவணம் செய்துவிட்டார், வெற்றி அடைந்து விட்டார். அவரை நாம் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தோம். அதே போல் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. மற்றற்ற மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இந்தியாவில் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் முட்டி மோதி கொண்டு இருக்கின்றன. இப்போ பொதுவாக இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டிய, கண்காணிக்க வேண்டிய, அதில் எந்த விதமான இடையூறும் பழுதும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம். அதனுடைய தலைமை நீதிபதி ஒய்டி சந்திரசூட் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி வந்திருக்கின்றார்கள். இந்திய மக்கள் இதுவரையிலும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன, அவருடைய நீதி பரிபாலனத்தில் இந்திய மக்களுடைய உரிமைகள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் என்று இருக்கின்ற காலகட்டத்தில் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதற்கு அவர் வீட்டில் விஜயம் செய்திருக்கின்றார் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்பொழுது இதை பிரசாந்த் பூஷன் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு தலைமை நீதிபதி இதனுடைய வீட்டிற்கு பிரதம மந்திரி சென்றிருப்பது, தலைமை அமைச்சர் சென்றிருப்பது என்பது எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர்ஸு, கஸ்டம்ஸு, மேனர்ஸு எல்லாத்திற்கும் அடிப்படை நீதிக்கு, இயற்கை நீதிக்கு முரண்பட்டது, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்துடுது. ஏன்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால், அவர் இந்தியாவுடைய மிக உயர்ந்த பதவியான ஜனாதிபதி அவர்களுக்கே பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் அதற்கு ஜனாதிபதிக்கு அடுத்த நிலையில் உள்ள பிரதம மந்திரியை தனது வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுப்பது என்பது, போட்டி போடுவது என்பது சரியானதா? ஏனென்றால் நவம்பரில் அவர் ஓய்வு பெற போகிறார்கள். அப்பொழுது 2 விதமான விமர்சனங்கள் வருகின்றன. ஒன்று, அவர் ஓய்வு பெறுவதற்கு மீண்டும் ஏதாவது ரஞ்சன் கோகோய் மாதிரி ஏதாவது எம்பி பதவி விரும்புகிறாரா, அல்லது ஆளுநராக திரும்ப வரலாம் என்று பார்க்கின்றார்களா? ஏன்னா சதாசிவம் போன்றவர் கேரளாவுக்கு சென்றார்கள். அதில் இந்த என்கவுண்டர் ஏதோ சில விஷயங்களில் வரும்பொழுது அவர் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டு விட்டார். அதற்கு கிடைத்த வெகுமதி தான் அந்த ஆளுநர் பதவி. அப்படி என்று குற்றச்சாட்டெல்லாம் நீதிமன்ற வரலாற்றில் நடந்திருக்கு. அதனால் இவரும் பதவி விட்டு விலகுகின்ற நேரத்தில் ஏதாவது பிரதி பலனை எதிர்பார்த்து செய்தாரா என்றெல்லாம் வருது. ஆனால் இதில் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்று தான் பார்க்க வேண்டாம். ஏனென்று கேட்டிங்கன்னா, இந்திய அரசியல் சட்டத்திலேயே ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும், அரசியல் சட்டத்தில் குறித்து ஏதாவது ஐயப்பாட்டை நீக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம், ஆலோசனை கேட்கலாம், தலைமை நீதி அமைச்சர்கிட்ட கேட்கலாம். அந்த வகையில் இன்னும் ஒன்று, இவர் ஒரு மகாராஷ்டிராவை சார்ந்தவர், மராத்தி சந்திரசூட் அவர்கள். அங்கே நம்ம தெரியும் பாலகங்காதர திலகர் இருந்தது, அவர் சித்வன் பவன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் முக்கியமானவர் அப்படின்னு சொன்னால் பாலகங்காதரர் போன்றவர்களே இந்த மகாராஷ்டிராவில் ஒரு தேசிய விழாவாக எடுக்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டார்கள். என்ன கொண்டு வந்து விட்டார்கள் அப்படி என்று சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, இந்த பிள்ளையார் சதுர்த்தியை 10 நாட்கள் கொண்டாடுகின்றது. எனவே இந்த விழாவை இவர் கொண்டாடுவதற்கு
பதிலாக அங்கேயே தலைமை நீதிபதி வீட்டுக்கு சென்று விட்டார் என்று கூட சொல்லலாம். ஆக எப்படி பார்த்தாலும் ஏனென்று கேட்டால் இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சாந்தி பூஷன் சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பிரசாந்த் பூஷன் அவங்க அப்பா பேர் தான் சாந்தி பூஷன். அவர் லா மினிஸ்டராக இருந்தார். இப்போ பிரசாந்த் பூஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், மகாராஷ்டிரா வழக்கு அங்கே இருக்குது. என்ன அப்படி என்றால், சிவசேனா எதிர்த்து அங்கே உள்ள எம்எல்ஏ எம்பியை விலைக்கு வாங்கி இப்போ நடக்கின்ற ஆட்சி என்பது அங்கே உள்ள நடக்கிறது ஏக்நாத் சிண்டேனுடைய எப்படின்னா அது அரசியலமைப்பு எதிரானது. இந்த ஆப்சர்வேஷன் உச்ச நீதிமன்றத்தை செய்து விட்டார்கள். இப்படி வழக்கு இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இவர் அங்கு செல்லலாமா என்பது. ஆனால் இதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதுவரையிலும் நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் நிதி வசூல் குறித்து அவருடைய கருத்து சொன்னது, தீர்ப்பு கொடுத்தது பெரும்பாலும் பாதிக்காவிட்டாலும் கூட இனிமேல் அந்த பத்திரம் வெளியிடக்கூடாது என்று தடை செய்தார்கள். அந்த வகையில் மிக நேர்மையாக உயர்ந்த தீர்ப்பை அளித்தவர் சந்திரசூட் அவர்கள். அதனால இதோடு நிறுத்தி கொண்டு அடுத்து வருகின்ற நீதிமன்ற தீர்ப்புகளில் எவ்வாறு நடக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். ஏன் முன்கூட்டி இது மாதிரி ஆர்டம் கூறி ஒரு உயர்ந்த பதவிக்கு இழுக்க நாம் ஏற்படுத்தக்கூடாது. அடுத்து நாம் பார்த்தோம்னு சொன்னால், இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆனது எது அப்படின்னா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூருக்கு போயிருந்தார்கள். அப்பொழுது சிறு குறு வியாபாரிகளை எல்லாம் சந்தித்து உரையாடினார்கள். வானதி சீனிவாசன் போன்றவர்களாக இருந்தார். அப்போ அன்னபூர்ணா உணவகத்துடைய உரிமையாளர் மிக சிறப்பாக தன்னுடைய பிரச்சனையை முன்வைத்தார். வேற ஒன்றும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா இனிப்பு அப்படின்னு சொன்னால் 5 விழுக்காடு வரி, காரம் என்றால் 12 விழுக்காடு, அப்புறம் மற்ற இதுக்கெல்லாம் வந்தால் 18 விழுக்காடு, இப்படியெல்லாம் இருந்தது. அப்போ இவர் என்ன வேண்டாங்க, இந்த பன்னில் உள்ள க்ரீம் வச்சுருந்தா அந்த க்ரீம் தனியாக இருந்தால் இனிப்பு விலை வராமல் அதுக்கு 18%. இப்போது தனியாக இருந்தால் 5%. இப்போது இனிப்புன்னு வந்ததுன்னா 5%. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பன்னுக்கு வரி கிடையாது, ஆனால் இந்த க்ரீம் உள்ளே இருந்ததுன்னா அதுக்கு 18%. இப்போ அவர் சொன்னார், வர்றவங்க எம்எல்ஏ வானதி சீனிவாசன்லேருந்து எப்படி பன்னுக்கு இவ்வளவு 18%, பன்னுக்கு வரி இல்லை ஆனால் க்ரீமுக்கு 18ன்னு சொல்கிறீங்க, அதை வெளியில் எடுத்துட்டா இனிப்புன்னா 5% தானே வருது. இப்போ இந்த க்ரீமுங்கிறதுனால அதை 18% வைக்கிறீங்க. அப்படிங்கும் போது ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த அன்னபூர்ணாங்கிற ஹோட்டலில் சாப்பிடும் பொழுது 3 விதமான வரி வருகிறது. இனிப்புக்கு 5 விழுக்காடு, காரத்தை சாப்பிட்டா 12 விழுக்காடு, அப்புறம் க்ரீம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 18 விழுக்காடு. அப்படிங்கும் போது இது பெரிய சிக்கலாக இருக்கிறது. கம்ப்யூட்டரே எப்படி ஆகிவிடுகிறது என்று சொன்னால் திணறுகிறது என்று நையாண்டியாக அவர் கூறினார். அதற்கு பதில் சொல்ல முடியல. இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னா, நுகர்வோர் சாப்பிடுவதற்கெல்லாம் வரி போட்டுவிட்டு பெரும் கோடீஸ்வரர்களுக்கு டாப் 20% இருப்பவர்கள் வரியில் இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சொத்து வரிங்கிறது எடுத்துட்டாங்க, வெல்த் டேக்ஸ் கிடையாது, த லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் படி இருந்ததெல்லாம் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே பன்னுக்கும் க்ரீமுக்கும் காராசேவுக்கும் வரியை போட்டு எடுத்தால் மக்களிடம் வாங்கும் திறன் இல்லை, அதனால் சரியான வியாபாரம் நடக்கவில்லை. அதனால் குறுந்தொழில், சிறுதொழில், நடுத்தொழில் நெசிந்து விட்டது. கோயம்புத்தூரை பற்றி நாம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. அது இங்கிலாண்டில் கிரேட் பிரிட்டனில் உள்ளதும் மான்செஸ்டர். இங்கே இன்னொரு மான்செஸ்டர் எதுனா பாம்பே, அது நார்த் இந்தியா, இது தென்னிந்தியா. தென்னிந்தியா மான்செஸ்டர். அங்கே சிறு தொழில் குறுந்தொழிலாம் அழிந்து விட்டது. ஆயிரக்கணக்கான தொழில்கள் நசுங்கி அழிந்து ஒழிந்து விட்டது. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று 19 கொரோனா, அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஜிஎஸ்டின்னு. இப்போ இதனால் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப தேக்க நிலையில் இருக்குது. கொடுக்குற புள்ளி விவரங்கள்லாம் நம்ப முடியாமல் இருக்குது.
மேலில் இருந்த வாரியாக சொல்கிறாங்க தவிர வேலையில்லா திண்டாட்டமும் அதே போல் இன்ஃப்ளேஷன் விலைவாசி அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சாதாரணமாக நான் போய் ஒரு 26 கிலோ உள்ள ஒரு மூட்டை அரிசி, நல்ல அரிசி வாங்கினேன் 1840 ரூபா. அப்புறம் இட்லி அரிசி நல்ல குவாலிட்டியாக உள்ளது, இட்லி கல் மாதிரி இல்லாமல் புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடிய அரிசின்னு வாங்கினோம்னா அது 10 கிலோ 500 ரூபா. அப்போ விலைவாசி கட்டுப்படுத்தப்படவில்லை, அதற்கு ஏற்றாற்போல் கூலி உயர்வு இல்லை. அப்போ என்ன ஆயிடுது, விலை ஏற ஏற பணக்காரர்களுக்கு வருமானம் பெருக பெருக முதலாளிகளும் நிலைச்சம் பெரும் பணக்காரர்களுடைய வருமானம் பெறுகிறது. அப்போ கேப் வருது. ஏழை ஏழையாக இருக்கிறார், மேலே முன்னேற முடியல, பணக்காரன் மேலும் பணக்காரர்களால் இந்த இடைவெளி அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஏழை எளியவர்களுக்கு, சிறு தொழில் செய்பவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் போதிய வருமானம் இல்லை. இது எதில் போய் இருக்கு அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டு வச்சு வருமானம் இல்லை. வருமானம் இல்லைன்னா வாங்கும் திறன் இல்லை. வாங்கும் திறன் இல்லை என்றால் போதிய அளவிற்கு தேவை குறைவுங்கிறதுனால பொருளாதார மந்தம் ஏற்பட்டு விட்டது. இது குறித்து யாரும் கவலைப்படுவதில்லை. இதனால் பொருளாதாரம் நீங்கள் உலகத்தில் 5வது பெரிய பொருளாதாரம் சொன்னாலும் அதே நேரத்தில் இந்தியாவில் இந்த மறைமுக வரி கிட்டத்தட்ட 100க்கு 60 விழுக்காடு மறைமுக வரிங்கிற வாங்குவோர் வரி. அப்போ வருமான வரி அப்படிங்கிறது மேல்முட்டது. அவங்க 40% தான் கொடுக்குறாங்க. 100 ரூபா வருதில் 40 விழுக்காடு யார் கொடுக்குறா அப்படின்னா பெரும் பணக்காரர்கள், கார்பரேட்ஸன். மற்ற 60 விழுக்காடு யார் தர்றான்னா ஏழை எளிய உழைக்கும் மக்கள் வருகிறார்கள். அதனால தான் டாக்டர் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் என்ன கூறினார் அப்படின்னா, இந்த வருமான வரின்னா ஏண்டி இன்கம்னு சொல்கிறது, படித்து உழைச்சி பரீட்சை எழுதி அதேமாரி வேலையில் போய் இருக்கிறவங்களுக்கு வர்ற வருமானத்தில் டேக்ஸ் போடாத. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வச்சு அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கிறவங்க அவங்களுக்கு போட்டு டேக்ஸு. இப்போ எல்லாத்துலேயும் என்ன பண்ண, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்ன்னு எடுத்து விட்டாங்க, அப்புறம் இண்டெக்ஸேஷன் எடுத்துட்டாங்க. இது என்ன ஆயிடுச்சு, வரிச்சுமை அதிகமானனால இன்னைக்கு பொருளாதாரம் முன்னேறுவதற்கு முடியல. அதனால தான் என்ன ஆயிடுச்சு, உள்நாட்டு முதலீடு குறைஞ்சி போய் இன்னைக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா ஏன் போனார், முதலீடு செய்ய வாங்க, ஃபோர்டு கம்பெனி வாங்க, நோக்கியா வாங்க அப்படின்னு 8 கம்பெனிகிட்ட போயிட்டு புரிந்து 100 போட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, சரி நான் ஒரு பொருளாதார பேராசிரியர் என்ற முறையில் நான் பார்க்குறேன், சரி முதலீடு வருது சந்தோஷமா அப்படின்னா எனக்கு அவ்வளோ தூரம் சந்தோஷம் இல்லை. முதலீடு வருவது சந்தோஷம், ஒன்றுமே இல்லாத ஊமையனுக்கும் வளர்வாயம் பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஆனால் இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, வேலை வாய்ப்பு நிறையா கிடைக்குமா என்றால் கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா செமிகண்டக்டர், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு வந்ததுன்னா லேபர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, தொழிலாளர்கள் அதிகமாக வராது. அதுக்கு எடுத்துக்காட்டு, குஜராத்தில் இப்போது $2.5 பில்லியன் ஒரு ஆரம்பித்தாங்க செமிகண்டக்டர். அதில் வேலை எவ்வளோ பேருக்கு தெரியுமா, 5000 பேருக்கு தான். அதில் குமாரசாமி அவர்கள் பதவியேற்ற பிறகு சொன்னார், ஐயோ $2.5 பில்லியன் செலவு பண்ணியிருக்கோம், ஆனால் எவ்வளோ பேருக்கு வேலை, 5000 பேருக்கு தான். அப்போ ஒருத்தவருக்கு எவ்வளோ தெரியுமா ஆகுதுன்னா 350 கோடி வருதுன்னு. அதுதான் இந்த பயமாக இருக்குது. இன்றைக்கி ஆட்டோமேஷன், கம்ப்யூட்டரைசேஷன், செமிகண்டக்டர் இப்படியெல்லாம் கொண்டுக்கிட்டு உற்பத்தி பண்ணும்போது, நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தயார் பண்ணும்போது ஹியூமன் லேபர் வேண்டியதில்லை. இதற்கு முன்னே 30-40 வருஷத்துக்கு முன்னே பார்த்தேன், கோயம்புத்தூரில் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸில் சும்மா ஒரு 500 பேர் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பாவை விட்டுட்டோம் அப்படின்னா அது உடனே நெஞ்சு கிஞ்சி அப்படியே பார்சலில் லாரியில் உழுவுற அளவுக்கு ஆட்டோமேஷன். அப்போ தொழிலாளர்கள் அதிகமாக உள்ளது. உலகத்திலேயே இப்போ சீனாவை தாண்டி மக்கள் தொகையில் ஒரு நாட்டில் தொழில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கின்ற நாட்டில் லேபர் இன்டென்சிவ் வேணும். ஆனால் இங்கே லேபர் இன்டென்சிவ் இல்லாமல் கேபிட்டல் இன்டென்சிவ். அதனால் கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்வதில் என்ன ஒன்றா இங்கே தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால், எதிர்காலம் என்பது க்ளூமியாக இருக்கிறது, சோகமாக இருக்கிறது, இருண்ட காலமாக இருக்கிறது. ஏனென்றால்
தொழில் வளர்ந்தாலும் நாட்டு வருமானம் அது 8.2க்கு போனாலும் வேலையில்லா திண்டாட்டம் 9% இருக்கு. அதனால பொருள் உற்பத்தி ஆனாலும் வேலை வாய்ப்பு பெருகாது. இதுதான் இன்றைய நடைமுறையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பொருளாதார பாடம். எனவே இது குறித்து நம்மளுடைய வாசகர்கள் நேயர்கள் சிந்திக்க வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.